எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் சொந்தமாக ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பரவி மிக பெருமளவுக்கு ஹிட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தருமே இப்போ அந்த பாடலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தையால் பாட முடியும், அட்லீஸ்ட் இசையமைக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தை தானே அந்த பாடலை எழுதி அதை அவ்வளோ அழகாக பாடி அதுவும் ரொம்ப சூப்பராக பாட முடியுமா அப்படிங்கிறத எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகா அவர்கள் எந்த பாட்டை எழுதி பாடினாங்க அப்படிங்கிறதையும் அதை பற்றி யாரெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பிரபலமாக எல்லாராலையும் பேசப்பட்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீ தமிழ் சீசன் 5 உடைய சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு எல்லாராலையுமே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்திருக்குது வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்லலை, நம்முடைய ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. அபிஷேகா மட்டும்தான். அபிஷேகா அவர்கள் பாடுற ஒவ்வொரு பாட்டும் மிக பெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை தொடுதான். அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே அதிர்ச்சிகரமாக அவங்களுக்கே ஆச்சரியகரமாக இருக்குதான். டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே லோவாக இருந்துகிட்டே இருக்குதான். ஆனால் அபிஷேக் அவர்கள் மைக்கை பிடித்து முதல் வரி பாட ஆரம்பித்த உடனே அப்படியே 20-30 மடங்கு டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகமாகிடுதான். இது அவங்களுக்கே மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குதான். அப்படி அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் எங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டால் கூட போதும். விஜய் டிவி கிடையாது, உலகத்தில் இருக்கிற அனைத்து சேனல்களை விடவும் சிங்கிங் இந்த மியூசிக் சேனலில் எங்கள் ஜீ தமிழ் மிகப்பெரும் அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, நம்முடைய அபிஷேகாவை பற்றி ஜீ தமிழ் மட்டும்தான் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு, சித்ராமா முதற்கொண்டு, ஜானகி அம்மா முதற்கொண்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அந்த ஒரு குழந்தைக்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி வேறு யாருக்கிட்டையுமே இல்லை, அவங்க வேறு யாரையும் பார்த்ததும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை தெய்வ சக்தி படைத்த ஒரு அற்புதமான குழந்தை. கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தை எங்கள் எல்லாரையுமே மிஞ்சி ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப பொதுவாகவே இந்த மாதிரி சிறு குழந்தைகள் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எந்த மாதிரி பாட்டுகளை பாடுவாங்க அப்படின்னா, யாரோ ஒருவர் எழுதின, யாரோ ஒருவர் பாடின ஏற்கனவே ஹிட்டான ஒரு பாடல்களை தான் பாடுவாங்க அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே. ஆனால் இன்னைக்கு அபிஷேகா அவர்கள் ஒரு 3-4 பக்கம் கொண்ட ஒரு பாட்டை அவர்களே எழுதி அதில் ஒரு பக்கத்தை மட்டும் பாடலாக பாடியிருக்கிறாங்க. அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அதாவது அவங்களுடைய அந்த பாடலை கேட்ட ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அபிஷேகா எழுதின பாட்டே கிடையாது, வேறு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அபிஷேகாவுடைய நெருங்கியவர்கள் யார் என்ன வேணால் சொல்லட்டும், எங்களுக்கே அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது. பாப்பா திடீர்னு வந்து இந்த ஒரு பாட்டை நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னால், பாடி காட்டுறேன்னு சொன்னால் நாங்கள் பாடு சரி பாடி காட்டு அப்படின்னு சொன்னோம். அவள் பாடி காட்டுறத அந்த பாடலை கேட்ட உடனே இன்றைக்கி நீங்கள் எல்லாம் எப்படி யோசிச்சிங்களோ அதையே தான் நாங்களும் யோசித்தோம். இந்த பாட்டை இந்த பாப்பாவா எழுதுனுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சி அடைந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, அபிஷேகாவுடைய இந்த திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ஜீ தமிழ் சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் யாரை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.